அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், அதாவது எக் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்கிறேன். ஸோ அதனால் இந்தளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நல்லா ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே 2 கட் பண்ண பச்சை மிளகாயுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், பாதி வதங்கி வந்த உடனே இது கூட 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிருக்கும். நான் இன்றைக்கி 2 பேருக்கு செய்கிறனால 3 முட்டைகளை சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைகளை உள்ளே சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ரொம்ப எக்கு ட்ரை ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு பிரண்டி வரும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்திடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே வீட்டில் வளர்ந்து சின்ன வெங்காயத்தோட தாள் இருந்தது. ஸோ அந்த வெங்காயத்தாலையுமே சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, ஆனால் இது சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த எக் ரைஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கறனால லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க. மார்னிங் அவசரமான டயத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. நீங்கள் இது வரைக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு காலியாக தான் வரும். சைடிஷ் தேவையே படாது. வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆகவல்ட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.